ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ நீங்கள் வந்து பார்க்க போறீங்கன்னா ஒரு ஷாப்பிங் vlog தான் வந்து பார்க்க போறீங்க. சண்டே சாயங்காலம் வைப் அதுதான் இந்த போகிறோம். அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு மெயினான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து திருவிழா போட போகிறாங்க. இந்த வெயில் காலம் வந்தாவே சுற்றி எல்லா மாரியம்மன் கோயிலும் திருவிழா வந்துடும். சித்திரை மாதம் வேறு பிறந்துருச்சுல, எங்கள் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா திருவிழா வந்து போட போகிறாங்க. நாங்கள் வந்து ஒரு குரூப் இருக்கோம் எங்கள் ஊரில். எங்கள் குரூப்புக்கு மட்டும் சாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பி போகிறேன். இது செட் சாரி எடுக்க போகிறோம். இதை வேற இன்னொரு குரூப்புக்காரங்க பார்த்துட்டு போன் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போத்தீஸ் தான் போகிறோம். இப்போ ஒரு 4 பேருக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். 4 செட் சாரி வந்து 4 எடுக்கலான்னு ஒரு பிளானு. நான் இங்கே போயிட்டு இப்போ சாரீ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அமைச்சு அந்த 4 பேர் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே சொல்லி சாரீ எடுக்கணுமா? இது யாரு? ஜீவிதா சித்திக்கு. ஜீவிதா யாருன்னா எங்க வீட்டுக்காரோட அத்தை பிள்ளை. அத்தை பிள்ளை, இன்னொன்னு மாமா பிள்ளையா? திலக்கியா வந்து மாமா பிள்ளை, ஜீவிதா அத்தை பிள்ளை, சொந்த அத்தை பிள்ளை தான், எங்க மாமனாரோட தங்கச்சி பிள்ளை. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து 2 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் இவங்க சொந்தக்காரங்க. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் ஒரே செட்டு, ஒரே ஏஜ் எங்களுக்கு எல்லாருக்கும். அதனால நாங்க வந்து செட் ஆயிட்டோம். கல்யாணம் எல்லாரும் 30 வயசு கிளம்பிங்க தான். அப்படி பாவி பாவலே சோபி பாருங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? போத்தீஸ்ல உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கா? வெரி ஃபைன், வெரி நைஸ். थैंक यू so much. இடந்து பார்த்து உட்காந்துங்க. செட் சாரி எடுக்க வந்தோன்னே போத்தீஸ்ல 2 gift வாங்கிட்டோம். அது ஒரு gift வாங்கின 875 ரூபா கரெக்டா பாப்பா சொன்னிச்சு. எப்படி சொன்னிச்சு? நான் தான் உன்னை சொல்ல சொன்னேன். கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி வேணும்ப்பா. பிளவுஸும் சூப்பரா இருக்கிற மாதிரி. நான் நல்ல படம் எடுத்துட்டு போகணும்னா அந்த பிள்ளைங்க நடிச்சுவோம். இதில் வேற நான் தான் எடுத்துட்டு வருவேன். எங்களை வெளியே கூட்டு வந்துட்டு எங்க அம்மாவுக்கு சாரி வாங்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மாவுக்கு மட்டும் திருவிழா போயிட்டு எங்களுக்கு வாங்க அடுத்த மாசம் ஒரு பிள்ளை நாங்கள் மாலுக்கு கூட்டு போக நம்பி எங்க கூட வந்து ஏமாந்து போச்சு. பாவம் தாங்க மாட்டாய். இப்படி சொல்லி ஐஸ் வச்சிருக்கேன். எவ்வளோ கண்டுபிடிச்சிருச்சு அதையும். இது குண்டு மிட்டாய். ஏம்மா போன வாரம் கூட்டிகிட்டு போனோம்ல, போன வாரத்துக்கு முந்தின வாரம். அப்புறம் என்ன, மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம கணக்கு. மாதத்துக்கு ஒரு நாள் தான் நம்மளோட கணக்கு. அவ்வளோதான், சரியா போச்சு. கித்திகா பேர் கொடுத்துரும். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் மீன் குழம்பு வச்சு ஃப்ரை எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். பேர் கொடுத்துரும். வளர்மதியில தான் வந்து நான் லைனில் உட்காந்து சாப்பிடுவேன்னு சொல்லி வராரு. என்ன பண்ணுறது? என்னெல்லாம் ஆசையாக சமைச்சு வச்சது நேராக வீட்டுக்கு போன கார் அந்த பக்கம் திருப்பிட்டு. மீன் குழம்பு நாளைக்கு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. மற்றபடி எனக்கு இங்கே சாப்பிட்ணுன்னு ஆசைலாம் இல்லை. நான் மட்டும் என்ன பண்ணேன்? என்னால் மட்டும் என் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியல. எனக்கு மட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சேராது. ஆனால் என் குடும்பத்தில் எல்லாருக்கும் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. உண்மையாலுமே இந்த செட் சாரி எடுக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் மாட்டுதேங்க. இதுக்கும் நாங்க வேற 4 பேர் எங்க வீட்டுக்காரோட அத்தை பிள்ளை, மாமா பிள்ளை, அப்புறமா அத்தை மருமக. எனக்கு எங்க சொந்தத்துல எங்க 4 பேர்த்துக்கு எடுக்கிறதுக்கே எங்களுக்கு இவ்வளவு பாடு. செலெக்ஷன் பண்ணி எனக்குலாம் டயர்ட் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவளை கூப்பிட்டு, ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நான்லாம் படம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் இருக்கிறத பார்த்து சண்டை வாங்க ஆரம்பிச்சிட்டேன். நான் போய் கடையில் உட்காந்துட்டு இருக்கேன். அவங்களாம் ஆளுக்கு ட்ரிப்பு சுற்றுற மாதிரி பிள்ளைகளை கூப்பிட்டு பார்க்குக்கு போயிட்டாங்க. சரி ஓகே. எனக்கு இந்த சாரீ வந்து 4 சாரீ எடுத்துருக்கேன். ஒரே மாதிரி சாரீ தூக்கி வச்சு என்ன டிசைன் தான் வேற வேற. இவங்களை கூப்பிட்டு நான் அப்படியே யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நானே கொடுத்துட்றேன். அனுப்பிச்சு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆளு கொண்டு அனுப்பிச்சுட்றேன். ஆளு கொண்டு அனுப்பிச்சுட்றேன்.
சரி, இந்த ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சுல ரஸ்ட் ஆரஞ்சு கலர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தோம். நிறைய பார்த்தோம். எனக்கு என்னமோ தெரியல, என்கிட்ட இருக்கிற கலரே தான் வந்து எனக்கு செட் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. ஏங்க இங்கே பாருங்க, நாலுமே ஒரே கலரு சேம் தான். இதில் என்னன்னா நான் உங்களுக்கு வித்தியாசம் காமிக்கிறேன். அவங்களும் வீடியோ பார்ப்பாங்க, அந்த பிள்ளைங்களும் திலக்கியா பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி வருதா. இதில் வந்து நமக்கு இந்த மாங்காய் வச்சு இந்த மாதிரி ஜிமிக்கி கம்மல் மாதிரி வருது. ஏங்க இதில் வந்து குட்டி குட்டி புட்டா அங்கங்கே ஸ்டோன் இருக்குது, எல்லாத்துலேயுமே ஸ்டோன் இருக்குது. ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரன்னிங் மெட்டீரியல் தான், சேம் பீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளவுஸுமே வருது. அப்போது முந்தானை வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கு மட்டும் ஒவ்வொன்றுக்கும். ஏங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முந்தானை கொடுத்துருக்காங்களா, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குனாங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். ஐயோ கரைச்சி போட்டு இதை வாங்கினதை விட இதை இப்போ எத்தனை ஊருக்கு அனுப்பணும் தெரியுங்களா? ஒரு சாரியை நீங்கள் நம்ம ஊருக்கு போகுமாங்க திலக்கியாவுக்கு? போயிருந்தானே. ஒரு புடவை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த ஊருக்கு அனுப்பணும், இன்னொரு புடவையே சேலத்துக்கு அனுப்பணும், இன்னொரு புடவையே சென்னைக்கு அனுப்பணும். அவங்க எடுத்திருந்தாலும் அந்த மாதிரி தான் இருந்திருக்குல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலில் அதில் வந்து குட்டி குட்டியாக அந்த டிசைன் இருக்குல்ல, எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. இதில் பாருங்க இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் பெருசாக இருக்குது. இதுக்கு வித்தியாசம் பாரு. அப்போது இதோட பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, டபுள் ஷேட் இருக்கிற மாதிரி. இதுலேயுமே டபுள் ஷேட் இருக்க மாட்டேதா? ஓகே ஓகே ஓகே, இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் இதில் வந்து வித்தியாசம், மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதோட முந்தானை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? போச்சு. எனக்கு என்னன்னா பிரிச்சு திரும்ப மடிக்க தெரியாதான்னு தோணுதுதா. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வேற மாதிரி தாங்க இருக்கு. வேற மாதிரினா அந்த இதுக்கு செல்லட்டை போட்டு விட்டுருக்காங்க எல்லா பக்கமும். இது ஸ்டோனுக்கா? ஸ்டோன் மேலே விட்டுட்டு இருப்பாங்க போல, ஸ்டோன் விழுகாம இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி அப்படியே ஊர்ல இந்த எங்கள் புடவை எப்படி இருக்குன்னு தெரியல. வர இந்த சாரீ ஒன்று, இந்த டிசைன் ஒன்று, இதை தெரியுது பாரு டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த சாரீ, இதில் வந்து பாருங்க இந்த பேட்டர்ன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் இதில் வருது, ஒரு பக்கம் கோல்டும் ஒரு பக்கம் சில்வரும் வருது, தெரியுதாங்க? கீழே வந்து இந்த மாங்காய் டிசைன் மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சாரீ ஒரே கலரில் தான் இருக்கு. மெயினாக என்னன்னா ஒரே கலரில் கிடைச்சா கூட அந்த இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதில் பாரு முந்தானை வேற மாதிரி இருக்கு ஸ்டைலில். என்ன சொன்னாங்கன்னா இதே சேம் டிசைன்ல இல்லை, ஆனால் கலர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நேரம் தேடணும். பாப்பாக்கள் எனக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த புடவை எடுத்துட்டு வெளியவே கூட்டிட்டு போகணும். பாவம் பிள்ளைங்க அமைதியாக இருந்துச்சு. ஏங்க அம்மா நீ வச்சிருவா, நான் காலையிலுக்கு எடுத்து போட்டுக்கிறேன். இந்த டிசைன் ஒன்று தான் இப்போ தெரியும் பாரு டிசைன். ஃபைனலாக இது ஒன்று. இல்லை யாருக்கு வேணாலும் நான் அப்படியே நானும் குத்துமதிப்பு போட்டு விட்றதான். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் தான். ஒவ்வொரு பூ ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க, தெரியுதா? இதுல வந்து இந்த மாதிரி நாலுமே 4 டிசைன்ல இருக்குங்க. பரவாயில்லதான் விடு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க முந்தான இந்த மாதிரி ஸ்டைல்ல இருக்கு. இதுவுமே டபுள் கலர்ல தான் இருக்கு. எல்லாத்துக்குமே இது பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாமே ரன்னிங். இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1065 ரூபா ரேட்டு. அது இப்போ தெரியுது பாரு பாப்பா டிசைனு. 4 டிசைன் இருக்கு, தெரியுதா? இங்கே வருதா? இது 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 நான் அங்கேயே கடையிலே சொல்கிறேன். இவங்க வந்து இல்லை கவுண்டர் எங்கள் வீட்டுக்கு நம்பவே மாட்டேங்கிறாரு. நீ ஏங்க நம்பல? புடவை எல்லாம் வர மாதிரி தான் இருக்கு. நீ உத்து பார்த்துக்கிட்டு அந்த டிசைன் தான் சொன்ன 4 வேற டிசைன் இருக்கு அப்படின்னு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கும் டயர்ட் ஆயிடுச்சு. அமுச்சு விட்டது எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. திலக்கியெல்லாம் நானும் இந்த மாதிரி புடவை எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்த பிள்ளைச்சு. அதான் சகடு அப்போ அந்த புடவை எடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ வந்து எடுத்தாச்சு. எல்லாருமே என்னோட ஏஜ் பிள்ளைங்க தான். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களா இல்லை, எல்லாமே இந்த 29 to 30 வயசுக்குள்ள. நாங்கள் 2 அந்த செட்டு தான் இருக்கோம், வேறெல்லாம் யாரும் இல்லை. எங்களுக்கெல்லாம் ஒரே வயசு, ஒரே இதுதான் நினைக்கிறேன் இல்லைங்க. 4 சாரி கலக்கிற சந்திரம் தான் எங்கள் ஊர் திருவிழாவுக்கு. அப்போ ரம்யாக்காவுக்கு எல்லாருக்கும் ஒரே வயசு தான் எங்களுக்கு எல்லாம். ஏமா ஒரு மரியாதை தான் ஏங்க.
இது என்னதுங்க? ஜியோசிட்டி போக மாட்டேங்கிறாங்க. ஜீவிதாவா? ஜீவிதா கூப்பிட பற்றிக்கிறேன் என்னால அதை கூப்பிடாது. அந்த பிள்ளை நானும் ஒரே ஒரே இது பனியனா. அப்புறம் இந்த 4 சேரீ எடுத்தோமா. இந்த 4 சேரீ வந்து பார்த்தீங்கன்னா 1165 ரூபா ஒரு சேரீ. இந்த எங்களுக்கு கிஃப்ட்டு இந்த 4 சேரீ வாங்க. இந்த தட்டை எப்படிங்க அவங்களுக்கு கொடுக்குறது? தட்டை எப்படி அவங்களுக்கு கொடுக்குறது? எடுத்துட்டு போங்க. அன்னதானம் போடும்போது ஒன்றா வாங்கி 4 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். நாங்கள் 4 பேர் ஒன்றா சோறு போட்டு சாப்பிடுங்க. 4 பேர் சாப்பிட்டு தட்டி யார் வீட்டில் கொடுத்துட்டு வருது? அங்கேயே வச்சுட்டு வந்துருங்க. அடுத்த வருஷத்துல போய் சாப்பிடுங்க. அடுத்த வருஷம் அன்னதானம் போடும்போது எடுத்து சாப்பிடுங்க. இந்த 4 சேரீ வாங்கினதுக்கு இந்த தட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். தட்டெல்லாம் கொடுக்க முடியாது அவங்களுக்கு. அப்புறமா நாங்கள் வந்து இந்த போத்தீஸில் இன்னைக்கு வந்து ஒரு சேரீ வந்து லான்ச் பண்ணாங்க. அதாவது போகிற கஸ்டமர் வச்சு புதுசாக ஏதாவது ஒரு சேரீ வந்து லான்ச் பண்ணிட்டு இருப்பாங்க போல். ஒரு சேரீ வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்களா. ஜில்கா சரியா? என்ன சரி ஜில்கா சரியா? ஓ, அது பிரிக்கிறதுக்கு நம்ம இதை காமிச்சோம். அதை வந்து நான் போய் கொடுத்ததுக்கு எனக்கு வந்து அன்பளிப்பு கொடுத்தாங்க. இது ஹாட் பாக்ஸ். நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணல போனது எங்களுக்கு 2 கிஃப்ட் வேற இல்லை. அப்புறம் இது வந்து சோபிகா வந்து அந்த சாரியோட ரேட் வந்து 875 ரூபான்னு சொன்னிச்சு. அங்கே அது நாங்கள் அந்த சாரி அது எங்களுக்கு தெரியும். அந்த சாரி நான் சொன்ன சாரி என்கிட்டயே திரும்ப கொடுத்துட்டாங்க. அதுல ரேட் இருக்கு. பாப்பா சொன்னிச்சு. சொன்னதுக்கு 875 ரூபான்னு சொன்னதும் எப்படி கரெக்டாக சொன்னாங்கன்னு தெரியல அப்படின்னு ப்ரைஸை கொடுத்துட்டாங்க. பிளாஸ்டிக்கா சொல்லி அப்போ 874 சொன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்லை கொடுத்துருப்பாங்க. யார் ஓரளவுக்கு பக்கமாக சொல்கிறாங்களோ நியர்பை. நான் பிரிக்கிறேன். இந்த கிஃப்ட் உண்டு போனதுக்கு எங்களுக்கு இது அந்த பிளாஸ்டிக் டப்பாமா முந்திரி திராட்சை போட்டு வச்சுக்கலாம். சக்கரையில சோப்பு சூப்பர் கிஃப்ட்டுங்க. ஸ்பூனோட கொடுத்துருக்காங்க. கிஃப்ட் வாங்கினது அக்கா. போது விடு போது போடு. என்ன அந்த சண்டை போடுற மாதிரி இருக்கும் பாப்பா வீடியோல பாக்குறவங்களுக்கு. இல்ல இல்ல இதுல முந்தி இதுல திராட்சை இதுல பாதாம் வால்நட். போத்திஸ்காரங்களே இதை கொடுத்தீங்க. வேற ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல. பரவாயில்ல நம்ம அன்பளிப்பா கொடுத்துட்டா. அதெல்லாம் நல்லா இருக்கும். குவாலிட்டியா இருக்குங்க. கொடுப்பாரு நல்ல குவாலிட்டி இருக்குதா? நல்ல குவாலிட்டி இருக்கு. இந்திக்காரங்க டப்பா போட்டு வச்சா விக்கிற மாதிரி. ஓகே டப்பாங்க நல்லா சூப்பரா. இன்னைக்கு மொத்தத்துல 2 பேரையும் வெளியில கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு இந்த 4 புடவை எடுக்கிறதுக்கே வெளியில போற நேரம் ஆயிடுச்சு. மாலை கூட்டோன்னு சொல்லி ஆசை காமிக்கிறேன். ஆமாமா ஆமாமா. ஒருத்தங்க சித்திர ஒன்று வீடியோ போட்டிருந்தோம்ல, அது கேட்டிருந்தாங்க ரித்திகா அப்படி ஓன்னு அழுதுட்டு இருக்கு, நீங்க எப்படி அமைதியா இருக்கீங்க ரித்திகா, எனக்கெல்லாம் கோவம் வந்து அடிச்சிருப்பேன் அப்படின்னாங்க. நானும் அடிப்பேன். எங்க அம்மா அடிப்பேன். எனக்கு என்னன்னா அந்த டைம்ல ஏன் கண்ட்ரோல் பண்ண, ஏற்கனவே இதுக்கு அழுதுட்டு இருக்கு. இன்னும் நான் டெம்பரானா அழுது இந்த போட்ட கண்மை லிப்ஸ்டிக் எல்லாம் அழுது முடியெல்லாம் பிச்சுக்கும். ஏற்கனவே கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிட்டேன். நானும் ஒரு நார்மலான அம்மாக்கள் ஒரு மைண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மைண்டு தான் இருந்தோம். ரித்திகா பண்ற டார்ச்சர்ல எனக்கு அப்படி கோவம் தலைக்கு ரித்திகா அடைவேன். அன்னைக்கு வந்து கொஞ்சம் சைலண்டா இருக்கும். மற்றபடி நான் சைலண்ட்ல இல்லை. ஒன்னா எங்க தாத்தா எங்க தாத்தா இது எங்க அப்பா சொல்ற வீடியோ கால் பண்ணி எங்க அப்பாவை ஏன் பிடிக்கல, எங்க அப்பாவை ஏன் வந்து இவங்களுக்கு வந்து என்ன சொல்றது பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன், பயம் ஏன் எங்க அப்பா மேல நீங்களே கேளுங்களேன். சொல்லுங்க என்ன காரணம் மட்டும் சொல்லுங்க. நீங்க சொல்ற காரணம் நீங்க ஏற்ற மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. அவர் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை சாப்பிடுவாரு, வெங்காயம் தக்காளியில சாப்பிட சொல்லுவாரு, அப்புறம் நிறைய சாப்பாடு சாப்பிட சொல்லுவாரு. நீ சொல்லி சொல்ல நிறைய சாப்பிட சொல்லுவாரு. காய்கறி கீரை, எங்க அப்பா வந்து கீரை காய்கறி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து சாப்பிட வைப்பாரு. அதனால எங்க அப்பாவை பார்த்தா பயம். ஸ்நாக்ஸ் வாங்கி தர மாட்டாரா, இவங்க சாப்பாடு மட்டும் சாப்பிட்டாங்கன்னா இவங்க என்ன ஸ்நாக்ஸ் கேட்டாலும் அடுத்த செகண்டே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு.
ஆனா சாப்பாடு ஒரு பருக்க கூட கொட்டக்கூடாது, தட்டுல இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் கிளீனா சாப்பிடணும். அது வந்து எங்க அப்பாட்ட இருக்கிற ஒரு மெயினான பழக்கம். அதனாலே எங்க அப்பாவை பார்த்தா இவங்க பயந்துப்பாங்க, தாத்தாவா ஐயோ ஐயோ அப்படிம்பாங்க, என்னமா அப்படி தாத்தா அடிக்கிற மாதிரி. எங்க அப்பா வந்து இப்ப ஞாபகம் இருக்காங்க, நம்ம சோபி எப்படி அந்த ஒரு வாரத்துல குண்டானுச்சு. எங்க சோபி அந்த டைம் உடம்பு போட்டுதான், சோபி வந்து பாத்தீங்கன்னா நல்ல உடம்பு போட்டுது. கொரோனா டைம் தானே, இல்ல அதுக்கப்புறம் முன்னாடி எப்பயும் ஒண்ணு பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்க ஊருக்கு போயிருந்தோம். ஒரு வாரம் வந்து நாங்க ஊர்ல இருந்து, கொரோனா டைம் தான் நினைக்கிறேன், சோபி வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வீட்டுல விட்டு வந்துட்டோம். ஒரு வாரம் கழிச்சு இப்ப என் பிள்ளைய பார்க்கணும் கொழுக்கு முழுக்க ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்காங்க, நல்ல கண்ணெல்லாம் இப்படி ஒல்லியே தான் விட்டு வந்தோம். ஒரே வாரத்துல உடம்பு போட்டுருச்சு. அதுக்கப்புறம் சோபி அப்ப போட்ட உடம்பு தான், அதுக்கப்புறம் குறைய மாட்டேங்குது. என்ன பண்றது, எங்க அப்பானாலதான் நீ வளர்ந்துருக்க, ஞாபகம் வச்சுக்கோ. எங்க அப்பா பத்தி பேசாத, எனக்கு கோவம் வரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுடலாம். அதே மாதிரி எங்க அப்பா பத்தி நீங்க பிடிச்ச கூட்டது, உங்க அப்பாவை பத்தி நான் தான் பேசுறேன். அதே மாதிரி நான் இல்ல சொல்லாது சொல்லு. அதே மாதிரி நான் இல்ல, எங்க அப்பா பத்தி பேசுறியா? இல்ல அப்படி சொல்ல. தாத்தா வீடியோ கால் போன் கட் பண்ணது கூப்பிடுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போட்டோ நோட்டிஃபிகேஷன் வரும். இது டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 4500 இல்லை 3000, ஆமாம் 4 கூட 4300. 4300. இந்த வீடியோ இன்னும் பார்சல் போடுறோம்னா 100 ரூபா ஒரு 3 பண்ணுங்க. 100. சரி ஓகே. சொல்லு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெஸ்டாரண்ட் கலர் வீடியோல ஹார்ட்டிங் போட்டுருங்க. அதான் நூறு கலரே இல்ல. ஏன் இந்த ரெஸ்டாரண்ட்ங்கிறது இல்லம்மா, நூறு கலரே இல்லம்மா. ஹார்ட்டிங்ல ஹார்ட் இல்ல. மஞ்சள் கலர் ஆட் போட்டுருங்க எல்லாத்துக்கும். டாடா.